அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பரத்தினில் பரமே, பரத்தின் மேல் பரமே, பரத்தினுள் பரமே, பரம் பரம் பரமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். உயர்ந்த பொருள் எதுவோ அதனில் உயர்ந்த பொருளே, அந்த உயர்ந்த பொருளுக்கு மேலான உயர்ந்த பொருளே, உயர்ந்த பொருளின் உள்ளே விளங்கும் உயர்ந்த பொருளே, மேன்மையான பொருளின் மேன்மையை விளங்கும் மேன்மை பொருளே. இரும்பு, செம்பு, பித்தளை, ஈயம், வெள்ளி ஆகிய பொருள்கள் உள்ளன என்றால் கிடைத்த இப்பொருள்களில் மேலானது வெள்ளி. இந்த வெள்ளி பரத்துனுள் பரம், இந்த வெள்ளிக்கும் மேலான பொருள் தங்கம். இது பரத்தின் மேல் பரம். அந்த தங்கத்துள் விளங்குவது பரத்தினுள் பரம். ஆக மேலானதுக்கு மேலானதும் அதற்கு மேலானதும் அதனுள் விளங்குவதும் நடுவே வெளியும் உள்ளையும் எங்கும் பரம் பரம் பரமே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம். பரத்தினில் பரமே, பரத்தின் மேல் பரமே, பரத்தினுள் பரமே, பரம் பரம் பரமே என்ற அகவல் வரி 921 922 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். பரம் என்ற சொல் உயர்ந்த நிலையும் உயர்வையும் குறிப்பதா. கடவுள் ஒருவரே பரமாக இருத்தலின் பரம்பொருள் என்று கூறப்படுகின்றார். இந்த பரத்தின் பரமாய் இருப்பது ஆன்மாவா. இது அப்பரத்திலே இருப்பது எனினும் இது என்றும் அது என்றும் பிரித்தறியா கூடாத நிலையில் அத்விதமாய் உள்ளதாகும். இதனால்தான் இந்த கடவுள் ஆன்மாவை பரம் பரம் என்னும் பரமாக மொழியப்படும். பரம் பரம் என்பது கடவுளும் ஆன்மாவும் ஆம். இரண்டாம் அடியிலே பரத்தோடு பரமே எனப்படுகின்றது. ஆன்மாவாகிய பரநிலை பொருளில்தான் கடவுளாகிய பரம்பொருள் அகநின்று விளங்குவதும் ஆளுகின்றதுமாக உள்ளதாம். அப்படி அகமிருந்து ஆளுகின்ற ஆண்டவர் பக்குவ ஆன்மாவுக்கு தன் பரம் ஆகிய நிலையை தருகின்றார். தன்னையே முழுமையாக தந்து இவனில் இவனாய் விளங்குகின்ற தியோகேசர் நம் கடவுள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். ஆகவே உண்மையும் உண்மையான ஞானத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பரத்தினுடைய உயர்ந்த நிலையிலே உச்ச நிலையிலே நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும். அந்த ஏக இறைவனோடு நாம் ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய கடவுள் நிலையும் ஆன்மாவின் நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டி அந்த பரத்தோடு பரம்பொருளினுடைய இரகசியங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன்
தலையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்களுடைய திருவடியும் வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.